நாராயணீயம் விளக்க உரை 45வது தசகம். பாலலீலைகள். ஸ்லோகம் 1. பால கிரீடையை வர்ணிப்பது. பலராமனுடன் கூடிய முராரியான ஓ குருவாயூரப்பா, நீங்கள் இருவரும் கை முழங்கால் உதவி கொண்டு வீட்டை விசேஷமாய் தவழ்ந்து அலங்கரித்தீர்கள். இருவரும் அசைகின்ற மிருதுவான சரணமாகிற தாமரை பூ போன்ற கால்களில் உள்ள சலங்கைகளின் சப்தத்தை கேட்க ஆசை கொண்டீர்கள். வேகமாகவும் அழகாகவும் சஞ்சரித்தீர்களாமே. ஸ்லோகம் 2. தவழ்ந்து விளையாடுதலை கூறுதல். ஹே குருவாயூரப்பா, நீங்கள் இருவரும் சிரிக்கின்றவர்களாயும் அதனால் பிரகாசிக்கின்ற பற்களை உடையவர்களாகவும் இருந்தீர்கள். முகத்தில் விழுந்த கேசத்தையும் காணத்தகுந்த தாமரை போன்ற பாத பிரதேசத்தை உடையவர்களாகவும் இருந்தீர்கள். கையிலிருந்து நழுவி மணிக்கட்டில் தடைப்பட்டு நின்ற கங்கணங்களின் வடுக்களையுடைய நீங்கள் இருவரும் கண்கொண்டு சேவிக்கின்ற எல்லா மனிதர்களுடைய மனதை அபகரித்தீர்களாமே. ஸ்லோகம் 3. ஜனங்களை கண்டு தவழ்ந்து ஓடுதல். ஹே குருவாயூரப்பா, ஹே கிருஷ்ணா, ஜனக்கூட்டமானது ஆவல் கொண்டு அசைகின்ற கண்களுடன் தங்களை பின்தொடர்ந்தது. அதை பார்த்து மிக மனோகரமாக சப்தத்தை உண்டாக்கும்படி சிரித்துக் கொண்டு ஓடினீர்கள். ஜனக்கூட்டம் தொலைவில் நின்றதும் அதை முகத்தை திருப்பி பார்த்தீர்கள். ஜனங்களுக்கு தாங்கள் எத்தகைய ஆனந்தத்தை தான் உண்டு பண்ணவில்லை. ஸ்லோகம் 4. முனிவர்கள் வணங்குதல். ஹே குருவாயூரப்பா, நீங்கள் இருவரும் வேகமாக ஓடும்போது இடைச்சேரி சேற்றில் விழுந்தீர்கள். பிறகு அதிலிருந்து எழுந்து உடம்பில் பூசிக்கொண்ட சேற்றை உடைய தாங்கள் ஆகாசத்தில் இருந்த தோஷமற்ற முனிவர்களால் புன்சிரிப்போடு வணங்கப்பட்டீர்கள். தாய்மார்களால் கருணையோடு வேகமாக வாரி எடுக்கப்பட்டு ஆலிங்கனம் செய்து விரைவாக முத்தமிடப்பட்டீர்களாமே. ஸ்லோகம் 5. யசோதையின் இடத்தில் பால் அருந்துதல். யசோதையானவள் பெருகிய ஸ்தன்யத்துடனும் அன்பினால் கலங்கிய மனதுடனும் தங்களை எடுத்துக்கொண்டு ஸ்தன்யபானம் செய்து வைத்தாள். அவள் மிகவும் தனது ஜன்மத்தை பயன்பட்டதாக செய்து கொண்டு விட்டாள். பால் கொடுக்கும் நடுவில் அழகிய புன் சிரிப்பினால் வெளியில் தெரிந்த பற்களையுடைய முகத்தை பார்த்து ஆனந்தப்பட்டாளாமே. ஸ்லோகம் 6. குழந்தைகளுடன் விளையாடுதல். ஹே குருவாயூரப்பா, பிறகு காலால் நடக்கின்ற கோபகுமாரர்களுடன் கூட அருகில் உள்ள வீடுகளில் விளையாடினீர். பாலர்க்குரிய சாப்பல்யத்தோடு வீட்டில் உள்ள கிளி, பூனை, கன்றுகளையும் தொடர்ந்து ஓடினீர். நீர் சிரிப்பு உண்டாக்கப்பட்ட கோபாலர்களால் சிரமப்பட்டு தடுக்கப்பட்டீராமே. ஸ்லோகம் 7. கோபிகைகள் பரவசமாகுதல். ஹே குருவாயூரப்பா, முராசுரனை கொன்ற கிருஷ்ணா, நீர் பலராமனுடன் சென்ற இடத்திற்கெல்லாம் கோபிகைகளின் கண்கள் உம்மிடத்தில் தானாகவே விழுந்தன. கோபிகைகள் வீட்டு வேலைகளையும் விட்டு குழந்தை, வேலைக்காரர் முதலியவர்களையும் மறந்தனர். கோபிகைகள் ஒவ்வொரு தினமும் அடிக்கடி மிகவும் பரவசமாக ஆனார்களாமே. ஸ்லோகம் 8. வெண்ணைக்காக நர்த்தனம் முதலியவை செய்வது. ஹே குருவாயூரப்பா, தாங்கள் கோபிகைகளால் கொடுக்கப்பட்ட புதிதான வெண்ணையை விரும்பினீர். மிகவும் இனிமையான பதங்களை பாடினீர். ஒரு இடத்தில் அழகாக இருக்கும்படி நர்த்தனம் செய்தீர். தயையோடு ஸ்திரீகள் கொடுத்த வெண்ணையை சாப்பிட்டீர். மற்றொரு இடத்தில் புதிதாக காய்ச்சின பாலையும் குடித்தீராமே. ஸ்லோகம் 9. ஸ்ரீ பகவான் பால் முதலியவற்றை திருடி அனுகிரகம் செய்தல். ஹே குருவாயூரப்பா, ஹே கிருஷ்ணா, எனக்கு வாமன அவதாரத்தில் பலி சக்கரவர்த்தியின் வீட்டில் யாசிக்க வேண்டியிருந்தது. இருக்கட்டும், ஆகையால் திரும்பவும் ஸ்திரீகள் முன்பு யாசிக்க மாட்டேன் என நிச்சயித்தீர். அந்த நிச்சயப்படி யாசிப்பதை விட்டு அழகிய திருட்டினால் பிரகாசித்தீர். ஸ்லோகம் 10. ஸ்ரீ பகவான் செய்ததை கண்டு கோபிகைகள் ஆனந்தப்பட்டனர். ஹே குருவாயூரப்பா, நீர் கோகுலத்தில் தயிர், நெய் முதலியவற்றை திருடினீர். கோபஸ்திரீகளுக்கு மனதில் கோபம் ஏற்படவில்லை, துக்கமும் ஏற்படவில்லை. அப்பொழுது நீர் அவர்களுடைய மனதையும் திருடிவிட்டீர் போலும். நீர் சந்தோஷ கடலில் மூழ்கினீர். அவ்விதமான தாங்கள் என்னுடைய வாத ரோகங்களை போக்குவீராக. ஸ்ரீ ஹரே நமக.
सर्वत्र गोविन्द नाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द।